என்ன இப்படி சொல்றீங்க? சுத்துதா? இப்பதான் சிஸ்டர் உங்களுக்கு ஐயோ 1000 இப்பதான் தாண்டி இருக்கா? அடிக்கடி லைவ் போடுங்க சிஸ்டர், அடிக்கடி லைவ் போடுங்க. ஒரு லைவுக்கு ½ டைம் வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ½ போடுங்க. 1 கண்டினியூஸாக போடாமல் கூட ½ டைம் கிடைக்கிறப்ப போட்டு விடுங்க. ஒரு 20 நிமிஷம் மினிமம் போட்டு விடுங்க. சீக்கிரம் மானிட்டேஷன் ஆனாயிடும், வாட்ச் ஓவர் வந்துடும் சிஸ்டர். ஐயோ நீங்கள் லைவ்லாம் போடுறது இல்லையா? ஆமாப்பா, அவங்க இப்போ தான் புதுசாக லைவ் போடுறாங்க, அது எப்பயாவது தான் போடுறாங்க. யூ ஆர் ஃப்ரம் சிட்டி அண்ட் வில்லேஜ்? ரெண்டும் கேட்டான், ரெண்டும் ஒன்று தான், 2 in 1. சிட்டியும் இதுதான், வில்லேஜும் இதுதான். சிஸ்டர் இருக்கீங்களா? ரோசி சிஸ்டர், நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கள, உங்களுக்கு லைவுக்கு கொஞ்சம் வாட்ச் ஓவர் நிறைய வரும். ½ போட்டு விடுங்க. தமிழ்நாடு, மன்னார்குடி சிட்டி. எஸ், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, மன்னார்குடி சிட்டி, மன்னார்குடி வில்லேஜ், மன்னார்குடி டவுன் எல்லாம் தான். கோயில் விளக்கு பூஜைக்கு போனவங்க, என்னை பார்த்தவங்க இதில் எத்தனை பேர் இருக்கீங்க? போடுங்க காமெடி. யுவர் ஹவுஸ் ஒய்ஃப்? எஸ், ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் ஜி. ரோசி தோழி, நீங்கள் எந்த ஊர் கேட்குறாங்க? ராஜாஜி. இப்போ தொடர்ந்து 2 நாளாக போட்டிருக்கேன் சிஸ்டர். வர சிஸ்டர், ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் இத்தனை மணினா இத்தனை மணின்னு, மதியம் இத்தனை மணினா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த டைம் லைவ் போடுறீங்கன்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் வந்துட்டு வாட்ச் ஓவர் எடுத்துடலாம். ½ போடுங்க. 1 hour அதுக்கு மேலே உட்காந்துருக்குறது வேஸ்ட்டு. இருக்கேன் சிஸ்டர், இருக்கேன். ஓகே ஓகே சிஸ்டர், உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு அதனால டவுட் வந்துச்சு. ரொம்ப நேரம் போடாதீங்க. ½ போட்டு கட் பண்ணுங்க, திருப்பி ஒரு ½ போட்டு கட் பண்ணுங்க, வாட்ச் ஓவர் வரும். இது இந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல யாரும் இல்லை. ரொம்ப நேரம் உட்கார 1 hour உட்காந்துருப்போம், ஒருத்தர் 2 பேரையும் வச்சுட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அனிதா சிஸ்லாம் சொன்னாங்க, அப்புறம் நானும் கொஞ்சம் அனுபவப்பட்டேன். ½ தான் கொஞ்சம் வாட்ச் ஓவர் அதிகமாக கிடைக்குது. 1 hourக்கு வர 8 வாட்ச் ஓவர் வந்துட்டு ½ கிடைக்கிற மாதிரி ஆயிடுது. ½ கட் பண்ணால் நமக்கு வந்துட்டு நெட்டும் மிச்சமாகும், எல்லாம் மிச்சமாகும். எனக்கு இங்கிலீஷ் படிக்க வர மாட்டேங்குது சிஸ்டர், அதனால தான் லைவ் போடுவேன். பரவாயில்ல, ரொம்ப பேர், நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறதில்ல, எனக்கே இங்கிலீஷில் கமெண்ட் போடுறேன்னு திட்டுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் தெரியாது அவங்க அப்படிதான். தம்பி உங்க பேர் தெரியல தம்பி குட்டி, சாப்பிட்டீங்களா தம்பி அப்படின்ட்டு அழகா அன்பா பேசுவாங்களா. திருப்பி நீங்க கவலைப்படாதீங்க. என் வாய்ஸ் கம்மியா கேக்குதா என்னன்னு தெரியல சிஸ்டர். இங்கிலீஷ் தெரியாம தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு லைவ் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லை, எனக்கு விஷுவல் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. ஓ, இது கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? அது போதும். ஆதி வாங்க சிஸ்டர், லைவ் டிபி சூப்பர். என் தங்கச்சிங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. வணக்கம் ஆதி சிஸ்டர், சொல்லியிருக்கீங்க. சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஆதி சிஸ்டர்? நலமா? வீட்டில் எல்லாரும் நலமா? ரோசிசிஸ், நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, வருவாங்க. இப்போ அந்த கமெண்ட் என்னால் படிக்க முடியலன்னு தமிழ் கமெண்ட்டை மட்டும் படிச்சு விட்டு போங்க. தமிழில் கமெண்ட் போடுங்கன்னு சொல்லுங்கள். போடுங்க, நீங்கள் லைவ் போடுங்க. ½ போட்டு கட் பண்ணுங்க. சில பேர் இங்கிலீஷ் கமெண்ட் படிக்க தெரியாதவங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷில் போடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு கமெண்ட்டை விட்டுட்டேனோ. அது ஒரு பிரச்சனையே இல்லை தோழி, சொல்லியிருக்காங்க ராஜாஜி. ஆமாம் சிஸ்டர், என் கமெண்ட்டை பார்த்து யோசிச்சிங்களா சகோ? வணக்கம் ராஜராஜன் சகோ, உங்களே டிபி சூப்பர். விளக்கு பூஜைக்கு தங்கச்சிங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க தான். அதில் ஒரு தங்கச்சி மிஸ் ஆயிடுச்சு. எப்படி டெல்லி, ஆக்ரா, தாஜ்மஹால் மூடுவது போல கனவு வந்தது? கனவு வந்துருச்சா? அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது, விடுங்க. ஆமாம், எனக்கு